பண்பால் நீக்கமற நமது உள்ளத்தில் நிறைந்திருக்கும் ஐயா அவர்களை வணங்கி இந்த அற்புதமான விழாவை நடத்தி கொண்டிருக்கும் நிர்வாகத்தினருக்கும், குறிப்பாக பள்ளி முதல்வர் திருமதி அர்ச்சனா மற்றும் அவருடைய ஆசிரிய குழுவினருக்கும் வாழ்த்துகள். அழைப்பிதழில் பெயரை கண்டேன், ஆரோகன். இசையில் ஒரு சொல்லுண்டு. இசை என்றாலே வசப்படுத்துதல் என்ற ஒரு பொருள் உண்டு. அது செவிக்கு கேட்பது மட்டுமல்ல, அவ்வகையிலே ஆரோகன் என்றாலே ஆரோகணம் அவரோகணம் என்ற இரண்டு முக்கிய கூறுகள் உண்டு. ஏறு வரிசை. அந்த வகையிலே இந்த ஆண்டு விழாவை மாணவர்கள் தனது அறிவாலும் இவர்களுடைய அனுபவத்தாலும் வாழ்க்கையில் ஏற்றம் பெற வேண்டும் என்ற மேன்மையான நோக்கிலே இத்தகைய தலைப்பை சூட்டியமைக்கு தமிழ் சிந்தனை பேரவை சார்பாக அரங்கத்தினர் கரவொலி எழுப்பிடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அற்புதமான தலைப்பு, ஆரோகணம். தமிழில் பெயர் வையுங்கள் என்று அடிக்கடி நான் கேட்டுக்கொள்வதுண்டு. நிறைய பேர்த்துக்கு ஏதாவது தசுபுஷன்னு பேர் வைக்கிறாங்க. ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், எதற்காக பெயர் சூட்டப்படுகிறது என்பதை அந்த குழந்தைக்கு நீங்கள் சொல்லி சரியான பெயர் வச்சிங்கன்னா இன்னும் சிறந்து விளங்கும். வேற்று மொழி வார்த்தைகளை கூட பயன்படுத்தலாம். இப்போ நம்முடைய முதல்வர் ஐயாவுடைய பெயர் ஸ்டாலின், அது ரஷ்ய மொழி வார்த்தை. தமிழில் இலக்கண ரீதியாக ரெண்டு கோட்பாடு உண்டு, தர்ஷமம் தற்பவம்னு உண்டு. பிற மொழி சொல்ல அப்படியே பயன்படுத்தினா அது தர்ஷமம்னு பேர். நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் மாற்றி பண்ணோம்னா அது தற்பவம்னு பேர். முதல்ல நாம தாய்மொழி தமிழை சரியாக உள்வாங்கி உணர்வு பூர்வமாக நாம் பேச வேண்டும், எழுத வேண்டும். இப்ப நிறைய பேருக்கு அரசு துறை விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தெரியல. ஒரு காவல்துறை போறாங்க அல்லது வட்டாட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுக்க போறாங்க அப்படின்னா அதை சரியான முறையில் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்ய தெரியல. தமிழ் எழுதும் போதே ஆங்கிலம் எழுதுறாங்க. சரி, ஆங்கிலத்திலேயாவது எழுதுங்க அப்படின்னா அங்கேயும் ஏகப்பட்ட பிழை. ஆனால் இது மாதிரி 11 பள்ளியில் ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு வளாக நியமுறை இருந்தாலும் கூட தமிழை சரியாக படித்து எழுத வேண்டும். அதே மாதிரி இந்திய முழுக்க பயணப்படணுமா, ஹிந்தி அவசியம் வேணும். உலகம் முழுக்க இப்போ ஐயா சொன்னார், நீங்கள் அந்நிய செலாவணி ஈட்டும் வகையில் அயல்நாட்டிற்கு செல்லும் வகையில் ஆங்கிலம் மிக மிக முக்கியம். அதே மாதிரி தமிழ் பயன்பாட்டு மொழி மட்டுமல்ல, பண்பாட்டு மொழியும் கூட. 11 கீழ்கணக்கு 11 மேல் கணக்கு நூல் உண்டு, எல்லாருக்கும் தெரியும். அதில் 11 கீழ்கணக்கில் நான்மணி கடிகைன்னு ஒரு நூல் உண்டு. அதாவது நான்மணி கடிகைனா 4 அடிகளை கொண்டது அந்த பாடல். ஒவ்வொரு அடி ஒவ்வொரு வரியிலையும் ஒரு முக்கியமான கருத்து அதில் பொதிஞ்சிருக்கும். நான் அந்த பாடலை பாட நேரம் இல்லை, அதோட ஒரே ஒரு பாடலுக்கான 4 வார்த்தையை சொல்லி உங்களுக்கு நான் விளங்க வச்சுட்டு போகணும்னு விரும்புகிறேன். எல்லற்க, கொல்லற்க, கூரற்க, சீரற்க. எல்லற்கன்னா நம்ம சாப்பிட்ற எள்ளுன்னு நினைக்காதீங்க. எள்ளி நகையாடாதே, அதாவது கிண்டல் கேலி பண்ணாத அப்படிங்கிறதா அதோட பொருள். இப்போ நம்ம கூட படிக்கிறவங்க உடல் அப்படி இருக்கு, உடை அப்படி இருக்கு அப்படின்னு தோற்றத்தை கண்டு அவங்கள எந்த வகையிலையும் கிண்டல் கேலி பண்ணி மனம் புண்படும்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிறது முதல் அந்த சொல்லுக்கு உண்டான பொருள். அடுத்தது கொல்லற்க. கொல்லர்னா இந்த இடத்துல நாட் கில், அது அல்ல, மேல் நோக்கிய லகரம் அல்ல, பொது லகரம். கொல்லற்க. யாருகிட்ட எதை வாங்கணுமோ அதை வாங்குங்க, யாருகிட்ட எதை வாங்கக்கூடாதோ அதை வாங்காதீங்க. இந்த நேரத்தில் அவசியம் ஒன்று சொல்ல வேண்டியது இருக்கு. இன்னும் ஒரு 2-3 மாதத்துல நமக்கு தேர்தல் வருது. அப்போ உங்களுடைய வாக்க பணம் வாங்கிட்டு விற்காதீங்க. அதுக்காக இந்த நான்மணி கடிகையிலிருந்து இந்த சொல்ல நான் பயன்படுத்த வேண்டிய ஒரு நிலை. அடுத்தது கூரற்க. இடம் பொருள் ஏவல் அறிந்து பேசு, பெரியவங்க கிட்ட தன்மையா பேசு, உன் சம வயது உள்ளவங்க கிட்ட உரிமையா பேசு, உனக்கும் கீழே இருக்கிறவங்க கிட்ட அன்பா பண்பா பேசு.
இதுதான் அதோடைய நுட்பம். அடுத்து சீரற்க. சீரற்க அப்படின்னா அந்த பாம்பு என்ன பண்ணும்? சீரும். அந்த மாதிரி உங்களுக்கும் கீழே, அதாவது அந்தஸ்து ஒரு நிலைக்கு கீழே இருக்கிறவங்க கோபப்பட்டா அதை கடந்து போயிடுங்க. அவங்க கிட்ட எதிர்வாதமோ பதிலுக்கு ஏதாவது நீங்க வேறு ஒரு வார்த்தையை சொல்லி சண்டை அளவுக்கு போகாம, அவனுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான், அவனுக்கு பக்குவம் வரும்போது புரிஞ்சுக்குவான் அப்படின்னு சொல்லுங்க. இதுவே அது ஒரு குற்றம் வரக்கூடிய அளவுக்கு இருந்ததுன்னா அது வலிமையா நம்ம கண்டிச்சு சொல்லலாம். அப்போ எல்லற்க, கொல்லற்க, கூறற்க, சீரற்க. பெயர் எந்த மொழியில வேணாலும் வைங்க, ஆனா அதற்கான பொருள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சு வைங்க. இப்ப நிறைய பேர் கிருஷ்ணவேணின்னு வைக்கிறாங்க, இல்ல கிருஷ்ணான்னு வைக்கிறாங்க. தமிழ்ல அதுக்கு என்ன தெரியுமா பொருள்? கிருஷ்ணானா கருப்பன்னு அர்த்தம், கிருஷ்ணவேணினா கருவாச்சின்னு அர்த்தம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இப்ப முதல்வர் அம்மா பெயர் எடுத்தீங்கன்னா அர்ச்சனா அப்படின்னா என்ன? வழிபாடு. இப்ப அவர் பேர் வந்து லோகேஷ் குமார். லோகம் அப்படின்னா உலகம், லோகம் வணங்கும் ஈஸ்வரனின் குமாரன் அப்படின்னு அவருடைய பெயருக்கு பொருள். இந்த மாதிரி நம்ம நிறைய சமஸ்கிருத வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். அது ஒரு சில வார்த்தைகளுக்கு பொருள் உண்டு, ஒரு சில வார்த்தைகளுக்கு பொருளே இல்லாமல்லாம் பெயர் வைக்கிறாங்க. தயவு செஞ்சு நீங்க எந்த மொழி பெயர் வேணாலும் உங்க குழந்தைங்களுக்கு வைங்க. அப்போ உலக தலைவர் பெயர்லாம் இருக்கு. இப்போ நேதாஜிங்கிறது வந்து மேற்கு வங்க பெயர் இருந்தாலும் அந்த சுதந்திர போராட்டத்துக்காக போராடினாரு, வீரத்தோட இருக்கணுங்கிறதுக்காக நேதாஜினே பெயர் வைக்கிறாங்க. அது தவறில்லை. அப்போ அந்த தலைவரின் பெயரால் நினைவாக பெயர் வச்சாலும் சரி, அல்லது குணத்தின் பெயரை, பண்பின் பெயரை வெளிப்படுத்தும் விதமாக இருந்தாலும் பெயரை நீங்க புரிஞ்சு அவங்களும் அதை நல்ல விதமா பயன்படுத்துற மாதிரி வைங்க. இப்ப பிரியா அப்படின்னா என்ன? எப்பவும் பிரியாம அன்பை பகிரக்கூடியவர், அதான் பிரியா. இந்த மாதிரி பண்பாட்டு மொழி, பயன்பாட்டு மொழி கொண்ட தமிழை பிழையின்றி பேசுவோம், எழுதுவோம். தமிழ் வாழ்க, தமிழ் வளர்க, தமிழ் வெல்க. Thank you, sir.